யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வரமாட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆக்சுவலா இந்த நிகழ்ச்சி வந்து இந்த மாணவிகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக் கொடுக்கறது, அவங்க எப்படியெல்லாம் மேலே வாழ்க்கையில் வரணும், எப்படியெல்லாம் எந்தெந்த தருணத்தில் எப்படிலாம் வந்தாங்க ஒவ்வொருத்தர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நிகழ்ச்சி தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க. கிடையாது. அதாவது மாணவிகள் எப்படியெல்லாம் வளரணும், அதுக்கு என்னென்ன உதாரணங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம், மாணவிகள் எப்படியெல்லாம் வளரக்கூடாது, எப்படியெல்லாம் மேலே வரக்கூடாது, அடுத்தவங்களை காலவாரி வரக்கூடாது, அடுத்தவங்களை அவதூறு பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது காளியம்மாள் அப்படின்னு வைக்கும்போது எப்படி அவங்க மேலே வந்தாங்க, ஒரு கட்சியில் இருந்தாங்க, அந்த கட்சியில் இருக்க செயல்பாடு பிடிக்காம வெளியில் வந்துட்டாங்க, ஓகே. அதாவது அப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கையில் பயணிக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக காளியம்மாளும், எப்படியெல்லாம் ஒரு மாணவிகள் இருக்கவே கூடாது, நீங்கள் வளர்ந்து வந்தீங்கன்னா அரசியலுக்கு யார் வேணா போகலாம், அரசியலுக்கு மாணவர்கள் வரணும்ன்றது தான், பட் நீங்கள் மேலே வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் இருக்கிற கட்சியிலேயே இருந்துக்கிட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவறது, தாவனதுக்கப்புறம் பழைய கட்சியை இழிவுபடுத்தி